இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலாவோடது. பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலான்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ எப்படி இது நியூட்டன் ஃபார்வர்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y when x equal to 8 from the following data. நம்ம இங்கே ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எப்போது எக்ஸோட வேல்யூ 8ஆக இருந்தால். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 8னே இல்லை, 0ல் ஆரம்பித்து 25ல் முடியுது. 8 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் நடுவில் தான் வரும். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஆஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3க்குள்ளே தான் என்ன வருது, இந்த 8ன்ற டேர்ம் வருது. ஸோ அதனால் இது நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலா. சப்போஸ் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 3க்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பேக்வேர்ட் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஃப்ரண்ட்டில் வந்தால் ஃபார்வர்ட், பேக்கில் ஃபில் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ பேக்வேர்ட் ஃபார்முலா. இப்படி தான் ஒரு சம் ஃபார்வேர்டாக பேக்வேர்டான்றதை கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலைன்னா. ஸோ இது ஃபார்வேர்ட்ஸ் இது வந்து நியூட்டன் ஃபார்வேர்ட் சம்ன்றனால அது கூட ஃபார்முலாவை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இதுவே பேக்வேர்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபார்முலாவில் ஒய்என் இருக்கும். ஸோ நீங்கள் பாலினாமியல் டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். பாலினாமியல் டிகிரினா ஒன்றும் இல்லை, இங்கே ஆல்ரெடி 3ன்னு கொடுத்தனால நீங்கள் வந்து லாஸ்ட்டு சம்மில் y3ன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இங்கே வந்துட்டு சப்போஸ் பாலினாமியல் டிகிரி கொடுக்கலன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 0 1 2 3 அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து பாலினாமியல் டிகிரி 3ன்னு அர்த்தம். 0ல் ஆரம்பித்து மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாலினாமியல் டிகிரி 5ன்னு சொல்லுவேன். எப்படின்னா இது 0 1 2 3 4 5 மொத்தம் எனக்கு 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பாலினாமியல் டிகிரி 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய டேபிள் வந்துட்டு λ1 λ² λ³ λ4 λ5 வரைக்கும் வரும். அதோட நம்மளோடது முடிஞ்சிடும். இங்கே வந்து நம்மளுக்கு சிங்கிள் வேல்யூவில் கண்டிப்பாக ஹெண்ட் ஆகிடும். அதனால தான் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், யூவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ யூவில் எனக்கு தேவை ஹெச் அண்ட் H0. ஹெச்ன்றது என்னது, எக்ஸோட டிஃப்ரென்ஸு. கரெக்டாக? அப்போது எக்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு வி நீட் X0. ஸோ இது வந்து X0 X1 X2 X3 X4 X5 இப்படி தான் எடுப்போம். இப்போ X0ல் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ அதனால் என்னோடய X0ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு எக்ஸு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கொடுக்கலன்னா எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டனால எக்ஸோட வேல்யூ 8. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் த வேல்யூ ஆஃப் யூ. என்ன கிடைக்கும், 8/5. 8 - 0 என்ன ஆகிடும், 8 ஆகிடும். ஸோ என்னோடய ஆன்சர் 8/5ன்னு கிடைக்குது. இதை நீங்கள் இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் இட் அஸ் 1.6. ஸோ தேர்ஃபோர் u = 1.6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எனக்கு ஃபார்வர்ட் ஃபார்முலாவில் u கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த தேவை இந்த ΔY0 ΔY0 ΔQY0 இந்த வேல்யூஸ்லாம் தேவை. ஓகேவா? ஸோ பேக்வேர்ட்னா ரிவர்ஸ்லேருந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் சப்ராக்ஷன். அதுவே ஃபார்வர்ட் ஃபார்முலானா ஸ்டார்ட்லேருந்து தான் பண்ணணும். அப்போது 7 - 11 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4. அதாவது 11 - 7 பண்ணணும். இப்போ 14ல் 11 போச்சுன்னா வி காட் 3. நெக்ஸ்ட்டு 18ல் 4 போச்சுன்னா வி காட் 4. 18 - 14 4. 24 - 18 6. 32 - 24 8. அதே மாதிரி λ² இருக்கும். 3 - 4 என்ன கிடைக்கும், -1. 4 - 3 1. 6 - 4 2. 8 - 6 2. ஸோ சேம் as 1 - 1 இது என்ன, இது எப்படி வரும், 1 ஆல்ரெடி மைனஸ் போடுவோம், இங்கே ஆல்ரெடி -1 இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் என்ன ஆகிடும், 2 ஆகிடும். 2 - 1 1. 2 - 2 0. நெக்ஸ்ட்டு 1 - 2 என்ன ஆகும், -1. 0 - 1 -1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் என்ன வரும், -1 -1 தட்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா, X0 கேட்டிருக்கா. ஸோ அப்போது X0 என்னது, இது தானே X0. X0ஓட வேல்யூ என்னது, 0 ப்ளஸ் u என்ன கண்டுபிடிச்சிங்க, 1.6. ஸோ அதனால் 1.6. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, ΔY0 தேவை. ΔY0னா இதுதான் டெல்லு, இது வந்து ΔY0 ΔY1
del y2 அந்த மாதிரி எழுதிக்கணும். இது என்னதுன்னா del square y0, இது del cube y0, இது del power 4 y0, இது del power 5 y0. பேக்வேர்ட்னா ரிவர்ஸ்லேருந்து எழுதுவோம், ஃபார்வேர்ட்னா ஸ்டார்டிங்லேருந்து எழுதுவோம். ஸோ இதுதான் மாறும். பேக்வேர்ட்னா எல்லாமே ரிவர்ஸில் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட்னா ஃப்ரண்ட்லேருந்து பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், ஒயோட வேல்யூ 1.6, del y0ஓட வேல்யூ என்ன 4 இருக்குது, அதனால் இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே என்ன வேணும், ப்ளஸ் u இன்ட்டு u மைனஸ் 1, யூவோட வேல்யூ 1.6. ஸோ 1.6 மைனஸ் 1 டிவைடட் பை என்ன இருக்குது, 2 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அது நான் 1 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறேன். அது பக்கத்தில் டெல் ஸ்கொயர் y0, டெல் ஸ்கொயர் y0னா என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும், இதே தான் u, நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும், u இன்ட்டு u மைனஸ் 1 u மைனஸ் 2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போது 1.6, 1.6 மைனஸ் 1, 1.6 மைனஸ் 2 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 3 ஃபேக்டோரியல்னால் இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்காங்க, டெல் கியூப் y0 வருமா, அப்படின்னா என்ன வரும், 2 வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன வரும், இங்கே வந்து நெக்ஸ்ட் டேர்ம் வந்து u இன்ட்டு u மைனஸ் 1 u மைனஸ் 2 u மைனஸ் 3 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் வரும். ஸோ 1.6, 1.6 minus 1, 1.6 minus 2, 1.6 minus 3 divided by 4 factorial na 1 into 2 into 3 into 4 into என்ன வரும், இங்கே del cube y0 னா இங்கே del power 4 y0ன்னு வரும். del power 4 y0 னா minus 1. இதே மாதிரி del power 5 வரைக்கும் எழுதலாம். ஆனால் del power 5ஓட வேல்யூ என்ன இருக்குது, 0 இருக்கனால நீங்கள் மல்டிப்ளை பண்ண அந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 0 இருக்குது, ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1.6 into 4, ஸோ 1.6 into 4 பண்ணிங்கன்னா யூ காட் 6.4 ப்ளஸ் என்ன இருக்குது இங்கே 1.6 மைனஸ் 1 இருக்குது. இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1.6 into மைனஸ் 1 into 1.6 பண்ணிங்கன்னா 0.96. இதை வந்து 1 into 2 பண்ணிங்கன்னா 2. ஸோ 0.96 டிவைடட் பை 2. ஓகே, இன்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் நியூமரேட்டரை சால்வ் பண்ணால் ஐ காட் மைனஸ் 0.384. டினாமினேட்டர் 1 into 2 into 3 என்ன ஆகிடும், 6 ஆகிடும். ஸோ இன்ட்டு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அதனால் இன்ட்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் நியூமரேட்டரை வந்து என்ன பண்ணோம், மல்டிப்ளை. ஸோ இந்த நியூமரேட்டர் எனக்கு சால்வ் பண்ணும் போது ஐ காட் அஸ் 0.5376. டினாமினேட்டர் வந்துட்டு 1 into 2 into 3 into 4 becomes 24 இல்லையா, இன்ட்டு இங்கே மைனஸ் 1 இருந்துச்சு. ஸோ மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக சால்வ் பண்ணும்போது யூ காட் 12.7696 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் f of x equal to 12.7696. ஸோ நம்மளுக்கு x equal to 8 வந்து கொடுத்துருந்தாங்க. we have to find y-ஓட வேல்யூ. ஸோ ஃபைனலி we got the y equal to 12.7696. நீங்கள் கேட்கலாம் இங்கே f of xன்னு போட்டு yன்றீங்களேன்னு. ஸோ yனாலும் f of xனாலும் ஒன்று தான். ஸோ ஃபைனலி we got the value of 12.796 for x. இதோ சென்டென்ஸாக எழுதலாம். when x equal to 8 then y equal to 12.796ன்னு ஃபைனலாக வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரியே எழுதலாம்.